Hi viewers, welcome back to our Top View channel. நம்ம Top View channel இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா அத பார்க்கிறதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் உங்களோட ஸ்போர்ட்ஸ்க்கும் கேம்ஸ்க்கும் தேவையான A to Z திங்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படினா இங்க கிடைக்கும். அதே மாதிரி உங்க ஊர்ல கபடி மேட்ச் நடக்குதா அந்த கபடி மேட்ச்க்கு தேவையான மேட்டும் இவங்க கிட்ட ரெண்டுக்கு அவேலபிளா இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஆர்டர் கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்கணும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இனி போட போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கி தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளியான கோட் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெங்கட் பிரபு அவர்களை பற்றி நமக்கு தெரியும், என்ன மாதிரியான ஒரு டேரக்டர், ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜிங், ஒரு ஆக்டர்ஸோட பேக்கேஜிங் கொடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர். இந்த கதைக்கு ஏற்றவாறு நிறைய கேரக்டர்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுல வெங்கட் பிரபு சார் அதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் நிறைய கேரக்டர்ஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. தளபதி விஜய் அவர்களாக இருக்கட்டும் சரி, பிரசாந்த் அவர்களாக இருக்கட்டும் சரி, பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா, ஜெயராம், மோகன், ஸோ இவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜிங் என்ன பண்ணி கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு கேரக்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அதில் நீங்கள் அதே மாதிரி நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு ஒரு சீன்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கெலாம் வந்து ஒரு உண்மையிலே ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம் வேணும். அதை வந்து வெங்கட் பிரபு சார் வந்து நல்லாவே கையாண்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே படம் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தோம்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செஞ்சு அப்படின்னா ரொம்ப அருமையாக அந்த படம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா பூர்த்தி செஞ்சு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த தளபதி அவர்களோட வரக்கூடிய அந்த காம்போ, கோ ஆக்டர்ஸோடைய காம்போ இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கக்கூடிய. எந்த இடத்துல ஒரு காமெடி பண்ணணுமோ அந்த இடத்துல காமெடி, எந்த இடத்துல சீரியஸ் இருக்குமோ அந்த இடத்துல சீரியஸ், அப்படி ஒரு காம்போவும் அவர்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மோகன் சாரும் அந்த வில்லனுடைய கெட்டப்பை என்ன பண்ண கொடுத்துருந்தாங்க. இன்னும் நிறையான வில்லன்லாம் இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்பையாக இருப்பாங்க. அந்த ஸ்பை வேலைக்காக என்ன பண்ண ஒரு பேங்காங் போகக்கூடிய சுச்சுவேஷன் வரும். அந்த சுச்சுவேஷனில் தன்னோட ஃபேமிலியும் கூட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துடும். அப்படி கூட்டு போய் அங்கே என்ன நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி இவங்க சமாளிக்கிறாங்களா அப்படிங்கிறதான் என்ன பண்ணுவாங்க இந்த படத்தை என்ன பண்ண கொண்டு வந்திருக்காங்க. அதே ஃபர்ஸ்ட் ஹாஃபை பற்றி சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா ஒரு எந்த இடத்துல காமெடி கொடுக்கணுமோ அந்த இடத்துல காமெடி, சென்டிமெண்ட், ஒரு ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபுல் பேக்கேஜிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் என்ன 2 மணி நேரம் 50 நிமிஷம் அப்படின்னா அந்த 2 மணி நேரம் 50 நிமிஷமும் நம்மளுக்கு எங்கேயுமே வந்து என்ன ஆகாது அப்படின்னா லேக் அடிக்காது. அந்த கதையோடு அப்படியே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் நிறையா இந்த படத்துலேயே மெயின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்விஸ்ட்டு தான். ட்விஸ்ட்டு இருந்தனால மட்டும்தான் இந்த கதை வந்து இவ்வளோ தூரம் ஒரு மக்கள் இடையில ஒரு ரீச் ஆச்சு அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல போச்சு அப்படின்னா அந்த CJA அந்த ஒர்க்ஸை இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டப்படுத்தியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கிளியராக கொடுத்துருக்கலாம் அப்படின்றதான் ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மோகனுடைய ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு விஜய் வருவாங்க. ஸோ அவங்களோட ஃபேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து விஜய் சாரை வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சம் நார்மலாகவே யங்கஸ்டாகவே என்ன பண்ணலாம் காட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்படி ஒரு ஏஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. வெங்கட் பிரபு அவர்கள் பற்றி நமக்கு தெரியும், ஹாலிவுட் படத்தை லைட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சீன்ஸ், அதாவது படத்தில் அந்த சீன்ஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில சீன்ஸ்லாம் அந்த மிஷன் இம்பாசிபிள், அடுத்து வந்து தூம், அதோட சாயல் அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான், வேறு எந்த ஒரு நமக்கு வந்து லேக் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபுல் பேக்கேஜிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்தா. அதாவது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஹைப் வச்சுருந்தோம்ல, வெங்கட் பிரபு அவர்கள் விஜய் நடிக்கிறாங்க, ஸோ எப்படி இருக்க போகுது அந்த காம்போ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்ல. அந்த காம்போலாம் உடச்சி எரிஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எக்ஸ்பெக்டேஷன் மேலே எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா இந்த படத்தை என்ன போயிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு பிரம்மாண்ட படத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இயக்கியிருக்காங்க. படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் தளபதி அவர்களோட அமேசிங் லுக்கில், ஸோ ஒரு நல்ல ஒரு வேரியேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்தை ஒரு நல்ல ஜேர்னலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து தேட்டரில் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களிருந்து விடைபெறுகிறேன், உங்கள் அனீஸ்.